ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முட்டை, பச்சை முட்டை குருமா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், ஒச்சக்கடலை, கசகசா. வேணும்னா முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். இதை போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம் நல்லா. அப்படியே கூட போடலாம், பச்சை வாசனை வரும். இந்த மாதிரி வதக்கி போட்டால் நல்லா இருக்கும். வதங்கிடுச்சு, இறக்கிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கலாம். தேங்காய், ஒச்சக்கடலை, கசகசா இதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே இது போடலாம். புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி செவந்து வரட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உரிச்சு வச்சு முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா ஆயிடுச்சு. இதை நான் சப்பாத்தி கூட செஞ்சேன். நீங்கள் புலாவு, சப்பாத்தி, ஜீரா ரைஸ் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.